உப்மாவா? அப்ப எனக்கு டிஃபனே வேண்டாம் அப்படின்னு உப்மாவ கண்டாவே ஓடுறவங்க நெறைய பேர் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா உப்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நானும் ஒரு உப்மா ஃபேமிலி மெம்பர் தான். எனக்கு பர்சனலா கோதுமை ரவ உப்மா தான் ரொம்ப பிடிக்கும். அது சுட சுட இருந்துச்சுன்னா சர்க்கரை போட்டு சாப்பிடணும். கொஞ்சம் ஆறுனா தயிர் ஊத்தி சாப்பிடணும். என்ன மாரியே யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உப்மாவெல்லாம் சாப்பிட்டுட்டுங்க 2, 3 நாளா மெயில் பாக்ஸ் செக் பண்ணல. இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் லெட்டர்ஸும், லீஃப்லெட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி படிச்சாச்சு. இனி லஞ்ச் செய்ய வேண்டியது தான். இன்னைக்கு புதினா சட்னி செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற தண்டுகள் எல்லாம் தண்ணியில ஒரு கப்ல போட்டு வச்சுட்டேன். வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி செடி வளர்த்தலாம் அப்படிங்கறக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவேவும் ஒரு பேட்ச் போட்டு வச்சிருந்தேன். அது போட்டே கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாள் இருக்கும். நல்ல ஓரளவுக்கு முளைப்பு வந்து நல்ல கொழுந்தெல்லாம் விட்டு வந்துருந்துச்சு. ஆனா எங்க வீட்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது பாருங்க. இது இப்படியே தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டு இப்படி தள தளன்னு இருந்த செடியை மேய ஆரம்பிச்சிடுச்சுங்க. நான் இந்த ஆட்டுக்குட்டி கண்ணில் படக்கூடாதுன்னு தான் ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருந்தேன். அப்பயும் கண்டுபிடிச்சு மேய்ஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் குளிரில் கூட கஷ்டப்பட்டு காப்பாற்றின கற்பூரவள்ளி தலையையும் இந்த ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சி செடியவே முடிச்சிருச்சு. நம்ம ஊரில் கிழுவ வேலி போடுற மாதிரி இந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த வேலிங்க போடுறது?